ஸோ ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் ஏஜென்ட் வித் GPT-5. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எஸ்கியூஎல் டிபி கிரியேட் பண்ணிவிட்டு அது கூட சேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா GPT-5 உங்களுக்கே தெரியும். August 7 அன்னைக்கு OpenAI GPT-5 லான்ச் பண்ணியிருக்காங்க. GPT-5 கூடயே பார்த்தீங்கன்னா GPT-5 மினி, GPT-5 நேனோ இதெல்லாமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ GPT-5 ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து $1.25 இருக்குது. லாஸ்ட் டைம் GPT-4ஓட இது கம்மி தான். இன்புட் டோக்கன்ஸ், அவுட்புட் டோக்கன் அந்த கான்செப்டில் தான் வரும். இன்புட் டோக்கன் தான் கம்மியாக இருக்குது, அவுட்புட் டோக்கன் $10 தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி அதோட இது சீப்பாக தான் இருக்குது. ஒரு நல்ல மாடல் அப்படிங்கிற ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் GPT-5ங்கிறது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும் GPT-4 டு GPT-5. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துருவோம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்விரான்மெண்ட் லோட் பண்ணியிருக்கேன். தென் வந்து சேட் மாடல்லேருந்து இனிட் சேட் மாடலில் வந்து இம்போர்ட் பண்ணி GPT-5 வந்து இனிட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா SQLite இம்போர்ட் பண்ணி இது ரன் ஆகிட்டு SQLite இம்போர்ட் பண்ணி ஷாப் டிபிங்கிற ஒரு டிபி கிரியேட் பண்ண போகிறோம். அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம், கர்சர் எடுத்துக்கிறோம். தென் வந்து எக்ஸிக்யூட் என்ன பண்ணால் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ், அதில் வந்து ப்ராடக்ட் ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் இருக்க போகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸுங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி, ஆர்டர் டேட், எப்போ ஆர்டர் பண்ணாங்க, எந்த குவான்டிட்டி ஆர்டர் பண்ணாங்க, அப்புறம் ஒரு ஃபாரின் கீ இருக்க போகுது. ப்ராடக்ட் ஐடியும் ப்ராடக்ட்டும் ஆர்டரும் லிங்க் ஆகிருக்க போது இந்த டேபிளில். இதில் வந்து நம்ம 3 ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 2 ஆர்டர் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஜான்டோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டை ஒரு தடவை வாங்கியிருக்காரு, செகண்ட் ப்ராடக்டை 2 தடவை வாங்கியிருக்காரு, ஜேம்ஸ் ஸ்மித் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆகிட்டு சாம்பிள் ரோஸும் இன்செர்ட் ஆகிட்டுன்னு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து யூட்டிலிட்டிஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து டேட்டாபேஸ் லொக்கேஷன் இங்கே பாஸ் பண்ணிட்டு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஃப்ரம் யூஆர்எல்ல கொடுத்தா இந்த டிபி வந்து இனிஷியல் ஆயிரும். இப்போ நம்ம வந்து அது என்ன டைலக்ட்டு, அதில் என்னென்ன டேபிள் இருக்குது, அப்புறம் கொரி பண்ணி பார்த்துக்கும். ஸோ இந்த இடத்துல நான் 2 எடுத்துக்கிறேன். ஒன்று ஆர்டர்ஸ், தென் வந்து ப்ராடக்ட்ஸ்னால் இதை போட்டுக்குவோம். ஸோ எத்தனை ஆர்டர் இருக்குது, எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக கொரி பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா டைலக்ட் வந்து SQLite. டைலக்ட்னா ஒன்றும் இல்லை, என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா போஸ்ட்கிரஸ்க்கு ஒரு மாதிரி வந்து கொரி ஜென்ரேட் பண்ணோம், அப்புறம் SQLiteக்கு ஒரு மாதிரி, MSSQL ஒரு மாதிரி, MySQL ஒரு மாதிரி. ஸோ டைலக்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். நம்ம வந்து டேட்டாபேஸ் கொரி ஜென்ரேட் பண்ணுறப்ப அந்த டைலக்ட் ரொம்ப முக்கியம். என்னென்ன டேபிள் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னும் பார்த்தாச்சு, லிஸ்ட்டாக எடுத்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லாங்சைல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாபேஸ் SQL டேட்டாபேஸ் டூல் கிட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம SQL டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணுமோ அது எல்லா டூல்ஸும் இந்த டூல் கிட்டில் இருக்கும். ஸோ SQL டேட்டாபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இந்த யூஸ் கேஸ் இருக்கும், யூஸ் ஆகும். நிறைய பேர் வந்து எனக்கு SQL கூட சேட் பண்ணணும் அப்படிலாம் யூஸ் கேஸ் வச்சுருப்பாங்கள்ல. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரிக்கான யூஸ் கேஸ். அதனால் இது இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டா இது எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் லாங்சைல் வந்து டூல் கிட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், டூல் கிட்னு போட்டு டிபியும் LLMையும் பாஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் டூல் கிட்டை வந்து அவுட்புட்டை வாங்கிட்டு அதுக்குள்ளே உள்ள டூல்ஸை கெட் டூல்ஸ் போட்டு எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம SQL டிபி கொரி டூல், டிபி ஸ்கீமா டூல், லிஸ்ட் டேபிள், கொரி செக்கர். ஸோ என்ன பண்ணுறோம், இன்புட் டு திஸ் டூல் இஸ் டீட்டெயில் கரெக்ட் கொரி. ஸோ இது என்ன பண்ண, அவுட்புட் இஸ் ரிசல்ட் ஃப்ரம் தி டேட்டாபேஸ். ஸோ இது வந்து கொரியை ரன் பண்ணுற ஒரு டூல். ஸோ இந்த SQL டிபி கொரி தான் நம்ம கொரியை ரன் பண்ணோம். கொரியில் எரர் வந்தால் அப்படின்னா வந்து கொரியை வந்து ரீரைட் பண்ண சொல்லும். ஸோ தென் வந்து SQL டிபி ஸ்கீமா அப்படின்னா என்னென்னு ஒன்றும் இல்லை. SQL டிபி ஸ்கீமானா நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர் அதை வந்து அவுட்புட்டாக கொடுக்குறது தான் இந்த டிபி ஸ்கீமா டூல். தென் வந்து SQL டிபி லிஸ்ட் டேபிள்ஸ், என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுக்கிறது தான் இந்த லிஸ்ட் டேபிள்ஸ். அதுக்கப்புறம் கொரி செக்கர், நம்ம ரைட் பண்ண கொரி கரெக்டாக, நம்ம ரன் பண்ண முன்னாடி நம்ம ரைட் பண்ண கொரி கரெக்டானு பார்க்குறோம். ஸோ அதுக்கான டூல் தான் SQL டிபி கொரி செக்கர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ரியாக்ட் ஏஜென்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் பார்த்துருப்போம். அந்த ரியாக்ட் ஏஜென்ட் யூஸ் பண்ணி
நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரியாக்ட் ஏஜென்ட்னா நம்ம வந்து பெருசாக கம்பைல் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி கம்பைல் ஆகி தான் வரும் லேங்கிராஃபில். ஸோ இங்கே என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அன் ஏஜென்ட் டிசைன் டு இன்ட்ராக்ட் வித் எஸ்கியூஎல் டேபிள். கிவன் த இன்புட் கொஸ்டின், கிரியேட் அ சிஸ்டமேட்டிக்கலி கரெக்ட் dialect query to run. Then look at the results of the query and return the answer. ஸோ கொரியோட ரிசல்ட்ஸை வச்சு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறோம். Unless user specific number of example this they wish to obtain, ஆல்வேஸ் லிமிட் யுவர் கொரி டு அட்மோஸ்ட் டாபிக். ஸோ இத்தனை லிமிட் போடுறாங்க. சம்டைம்ஸ் இங்கே டேட்டா பேஸ் ஃபுல்லாக கொரி பண்ணுறப்ப அது ஒரு பிரச்சனை. ஏன்னா டேட்டா பேஸ் ஃபுல்லாக கொரி பண்ணுறப்ப எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கும். சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக போயிடும் ஜிபிடியில். ஸோ அதனால் இந்த டாப் கே அப்படிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொரி லிமிட்டை கொரிய ரோஸை வந்து லிமிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆர்டர் த ரிசல்ட்ஸ் இன் ரெலவெண்ட் காலம் டு த ரிட்டர்ன் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் இன் த டேபிள். Never query for all the columns from a specific table, only ask for relevant columns given question. தேவையான டேட்டா மட்டும் எடு, கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் டபுள் செக் த கொரி பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் இட். இஃப் யூ கெட் எனி எரர் while executing the query, rewrite the query and try again. ஸோ ஏதாச்சும் எரர் வந்தால் டபுள் செக் பண்ணிக்க முன்னாடியே, இல்லைனா ரீரைட் பண்ணி அதுக்கப்புறம் கொரி பண்ண அப்படிங்கிறோம். தென் வந்து டூ நாட் மேக் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து டேட்டா பேஸை ரீட் மட்டும் தான் பண்ணணும், டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா டேட்டா வந்து மாறக்கூடாது எப்போதுமே. ஸோ சோர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஸோ டு ஸ்டார்ட் யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் லுக் அட் த டேபிள் இன் த டேட்டா பேஸ், சி வாட் யூ கேன் கொரி, டூ நாட் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். ஸோ நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பே டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அதுக்கு கொரி அடி, அதை ரன் பண்ணு, அதோட ரிசல்ட்டை வாங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நார்மலாகவே ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறோம். தென் யூ ஷுட் கொரி தி ஸ்கீமா. அங்கே பாருங்க கரெக்டாக அதே தான், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். தென் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜென்ட் கிரியேட் பண்ணி டூல்ஸை பாஸ் பண்ணுறோம். டூல் கிட்லேருந்து வர டூல்ஸு, அப்புறம் சிஸ்டம் ப்ராம்ப்ட் நமக்கு வந்து எல்எல்எம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரன் பண்ணிக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு கொரி எடுத்திருக்கோம். ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர் இன் த டேட்டா பேஸ், வாட் ஆர் தேர் நேம் அண்ட் ப்ரைஸஸ். என்னென்ன ப்ராடக்ட் வந்து டேட்டா பேஸில் இருக்குது, அதோட நேம் அண்ட் ப்ரைஸஸை கொடுன்னு சொல்ல போகிறோம். இதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டூல் கால் பேருக்கு டேபிள்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கீமா எடுக்கிறோம். அந்த டேபிளோட ப்ராடக்டோட சாம்பிள் ரோஸ் இதுதான். ஸோ இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்கீமாவில் வந்து சாம்பிள் ரோஸாக ரிட்டர்ன் ஆகும். இங்கே வந்து நம்ம இதை வச்சே சப்போஸ் இங்கே தான் எல்லா டேட்டாவும் வந்துருச்சு நேராக ரிசல்ட்டுக்கு போனதான் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே 3 ரோ தான் அந்த டேபிளே இருக்குது, அதனால் 3 ரோ தான் வருது. இது வரும் சாம்பிள் டு கெட் இது ஜிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுதான் ஸ்கீமாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் இதா அப்படிங்கிறத சொல்லுறது இந்த 3 ரோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து ஒரு கொரி மேக் பண்ணியிருக்கு. செலக்ட் ஆஸ்டிக்ஸ் கவுண்ட் ஃப்ரம் இதை எடுத்திருக்கு. மறுபடியும் ஒரு கொரி எடுத்திருக்கு. அந்த கொரி வந்து மேக் பண்ணியிருக்கு. கொரியை வந்து செக் பண்ணுது. தென் வந்து மறுபடியும் டிபி கொரிக்கு போயிருக்கு. செலக்ட் கவுண்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட். அப்புறம் 3 அவுட்புட்டாக வந்திருக்கு, ரன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. தென் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா செலக்ட் நேம் ப்ரைஸ் ஃப்ரம் தி ஆர்டர் பை அந்த ப்ராடக்ட் டைமில் செலக்ட் நேம் ப்ரைஸ் இருக்குது. அது வந்து கொரி செக்கருக்கு போயிருக்கு. ஓகே, தென் இந்த கொரிக்கு போயிருக்கு, ரன் ஆகிட்டு. ஸோ தேர் ஆர் 3 ப்ராடக்ட்ஸ், டாப் 3. ஸோ அவுட்புட் வந்து இதுதான், தேர் ஆர் 3 ப்ராடக்ட்ஸ், டாப் ப்ராடக்ட்ஸ் பை ப்ரைஸ், லேப்டாப் திஸ். ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணி தான் வரணும். ஸோ கரெக்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரணுங்கிறப்ப இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆர்டரும் போட்டிருந்தோம் தெரியுமா. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஹவு மச் ப்ராஃபிட் டிட் வி மேட் ஃப்ரம் சேல்ஸ். ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்க தான் போகிறேன், பார்க்க என்ன வருதுன்னு கொஸ்டினே எனக்கு புரியல. பட் ஸ்டில் அவுட்புட் தான் பார்ப்போம். மறுபடியும் ப்ராடக்ட் அண்ட் ஆர்டர்ஸ்க்கு போகுது. இந்த தடவை என்ன பண்ணுது, ஆர்டர் வந்து இந்த தடவை என்ன பண்ணுது, ரெண்டுத்தையுமே ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நமக்கு இங்கே வந்துருக்கு. தென் வந்து கொரி செக்கருக்கு போயிருக்கு. போகிறது முன்னாடி சம் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் டோட்டல் ரெவன்யூ. ஸோ நம்ம வந்து ஆர்டர் டேபிளை வந்து கொரி பண்ணுறோம். சம் ஆஃப் வந்து குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸு.
குவான்டிட்டியும், ப்ரைஸையும் வந்து என்ன பண்றாங்க, மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து சம் பண்றாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணியிருக்கு கைஸ். இங்க முக்கியமான விஷயம் இந்த ஜாயின் தான். இங்க பாருங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரி தான் அடிச்சிருக்கு. உண்மையாவே சொல்லப்போனா, காம்ப்ளெக்ஸ் கொரி அடிச்சிருக்கு. ஓகே. தென் வந்து இந்த கொரிய செக் பண்ணியிருக்கு. தென் அந்த கொரிய ரன் பண்ணியிருக்கு. SQL DB கொரியில குடுத்து. அவுட்புட் பார்த்தீங்கன்னா, I can calculate for the based on product cost. Based on sales price, the total revenue is 115. ஸோ என்ன சொல்லியிருக்குன்னா, I can calculate profit. ஸோ பேசிக்காக இங்கே சேல்ஸு, மார்ஜினு, ப்ரைஸு அது இல்லை, ப்ராஃபிட் கிடையாது. பட் டோட்டல் ரெவன்யூ இவ்வளோ வந்திருக்கு. சூப்பர். இஃப் யூ ஷேர் யூனிட் காஸ்ட் ஐ கேன் கம்ப்யூட் த கரெக்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்மள ப்ராஃபிட்டுங்கிறது நம்ம முதலீடு கழிச்சிட்டு தான் ப்ராஃபிட் வரும். பட் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நம்மள்ட்ட இருக்குங்கிறது இது கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ப்ளஸ் தான். பக்காவாக பண்ணிடுச்சு கைஸ். இதுதான் வந்து GPT-5 யூஸ் பண்ணி ஒரு சின்ன SQL ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, SQL எப்படி கொரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும்ல இந்த இடத்துல இந்த லிஸ்ட்டு டேபிள்ஸ்னு இருக்க பாருங்களேன். இந்த லிஸ்ட்டு டேபிள் வந்து எப்போதுமே இந்த 2 தான். உங்களுக்கே தெரியும். இந்த யூஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த 2 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கீமாவும் ஸ்ப்ரெடியுமே சேம் தான் எல்லாத்துக்குமே. நம்ம எல்லா தடவையும் போயிட்டு ஸ்கீமாவை எடுத்துட்டு குடுத்துக்கிறது தேவையில்லாத வேலை. ஸோ அதேமாரி இந்த 2 டேபிள் தான். இந்த 2மே இந்த 2 ஸ்டெப்பு ரிடண்டன்ட்டா இருக்கு பாருங்க. திருப்பி திருப்பி பண்ணதே தான் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், எனக்கு இந்த டேபிள தான் நீ ஆக்சஸ் பண்ணணும். இந்த டேபிள தான் நீ வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அத வந்து டிஃபால்ட்டா குடுத்துடலாம். எனக்கு வந்து இந்த டேபிள் 2 எப்போதுமே 2 தான். அதோட ஸ்கீமா இதுதான். நீ எப்போதுமே போயிட்டு செக் பண்ணாத. ஸோ அது என்ன பண்ண, அந்த 2 ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிட்டு, கொரி அடிக்கிறதுலயும், கொரி ரன் பண்றதுலயும் வேலைய பார்க்கும். ஸோ அப்போ வந்து ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம வந்து டைம ரெடியூஸ் பண்ண போறோம். கொஞ்சம் LLM கால்ஸ வந்து கம்மி பண்ணி எவ்வளோ டைம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் இப்போ எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஏற்கனவே இருந்த பை அ ஏற்கனவே இருந்த கிராஃப வந்து திருப்பி ரன் பண்றேன். எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்க, மேல பெர்சன்டேஜ் டைம்னு போட்டு வச்சுருங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத சொல்லிரும். ஸோ இத ரன் பண்ணிக்கிறேன். 34 செகண்ட்ஸ் ஆயிருக்கு கைஸ். நான் என்ன பண்றேன், இத அப்படியே என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி தான் ஆள் வந்து பதில சொல்லியிருக்காப்புல. ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின் கிடையாது எதுவும். ஏன்னா வந்து நம்மள்ட்ட அந்த ப்ராஃபிட் வந்து டேபிள் அவைலபிளா இல்ல. இட் ஹாஸ் டு திங்க் அண்ட் கிவ் அஸ் த ரிசல்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கு. இதில் நம்ம வந்து 2 டூல்ஸை ரிமூவ் பண்ணுறோம். டிபி ஸ்கீமாவையும் டிபி லிஸ்ட் டேபிளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். டூல் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துக்கலாம். டெஃப் டூல் நேம் வந்து லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் டிபி அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ். மேலே வந்து இன்புட் வந்து எதுவுமே கிடையாது. அவுட்புட் வந்து ரிட்டர்ன். ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணோம்ல, அதில் வந்து அவுட்புட்டே அப்படி எடுத்து போட்டுட்டு தான். சூப்பர். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து அப்படியே என்ன பண்ணுறோம், ஸ்கீமா போடுறோம். டெஃப் டிபி கெட் அண்டர்ஸ்கோர் டிபி அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா அப்படின்னு கொடுத்துப்போம். அதுக்கு இன்புட் கிடையாது. அவுட்புட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 2 டேபிளோட ஸ்கீமாவே இருக்குது. அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள இங்கே என்ன பண்ணுற, ஸ்கீமானு ஒரு வேரியபிள் வச்சுட்டு மல்டிலைன் ஸ்ட்ரிங் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு இண்டென்ட் மட்டும் விட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து ஸ்கீமாவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் பண்ணி சும்மா ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2த்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு டூல்ஸ் ஈக்குவல் டு ஒரு இது எடுத்துப்போம், ஐன்னு போட்டுப்போம். ஃபார் ஐ இன் இந்த 2த்தை வந்து லேட்டாக ஆட் பண்ணிக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபார் ஐ இன் என்ன பண்ண போகிறேன்னா,
tools if I டாட் நேம் இன் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இஃப் நாட் போட்டுக்கிறேன், இல்லைனா நீ வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு போட போகிறேன். ஸ்கீமாவும் லிஸ்ட் டேபிள்ஸ் வேணாம். ஓகேவா கைஸ்? இப்போ டூல்ஸை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூல்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். டேட்டாபேஸ் டூலு, கொரி செக்கர் டூலு, அவ்வளோதான் கைஸ். அதோட ப்ராம்ப்ட்லாம் இருக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா மறுபடியும் இதையே எடுத்து இங்கே போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிபி கொரி அண்ட் 2 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணணும்னா அப்படியே இதை எடுத்துகிட்டு இப்படி ஆட் பண்ணிக்கோ. ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே டாக் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும். ஃபார் ஐ இன் டூல்ஸ் print tools dot description. ஓகே, இது ரன் பண்ணுமா? இது யாரா நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிங்கன்னா சூப்பர். ஸோ இன்புட் டு திஸ் டூல் இஸ் கரெக்ட். ஓகே, அது கிடையாது. இன்புட் டு திஸ் டூல் இஸ் டூல் திஸ் இஸ் கமா செவரல் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். அவுட்புட் இஸ் ஸ்கீமா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அப்போ இங்கே கொடுத்தது ஓகே, 2 3 போட்டாச்சு. ரன் பண்ணிக்கோ. ரன் ஆகிட்டா மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் கைஸ். எனது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே கொரி ஜென்ரேட் பண்ணுது கைஸ். பட் ஸ்டில் ரன் ஆகிருக்கு. கொரி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 34 செகண்ட்ஸை பீட் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா தெரியலையே. இருந்து 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் ஆயிரும் கைஸ். 25 செகண்ட்ஸ். ஓகே, 35 ஒரு 10 செகண்ட்ஸ் சேவ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே, இட்ஸ் இஸ் குட். ஐ டோன்ட் திங்க் நானே சிரிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஒர்க் ஆகிட்டு கைஸ். ஸோ இதான் நான் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாக நான் இது முன்னாடிலாம் ட்ரை பண்ணல. காலையிலே தான் பண்ணி பார்த்தேன். ஐ மீன் காலைலனா சாரி, இந்த வீடியோவில் தான் பண்ணுறேன் லைவாக. ஸோ I'm glad it actually worked and we are able to save 10 seconds of our time. அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கு. மறுபடியும் அதை ரன் பண்ணிக்கோ. பாருங்க, இது ஃபாஸ்ட்டாகவே நடந்து முடிஞ்சு. இங்கே இந்த டூல் காலும் உடனே நடந்துருச்சு. ஏன்னா ரிட்டன் டைரெக்டாக லிஸ்ட் டிபி டேபிள் கெட் டிபி, இது நம்ம கொடுத்த டேபிள்ஸ், சாரி நம்ம கொடுத்த டூல்ஸ். கொரி ஜென்ரேட் பண்ணியாச்சு. கொரி செக் ஆகிட்டு இருக்கு. எஸ், கொரி ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகிட்டு அவுட்புட் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐ மீன் யாரும் 3 செகண்ட்ஸ் ஐ மீன் 25 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஸ்டில் இந்தமாரி ஜாயின் கொரிலாம் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனால் அடித்து ஒரு டேட்டாபேஸில் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுல்ல. ஸோ நம்ம ஒரு எல்எல்எம் வச்சு ஒரு குட் இன்டர்ஃபேஸ் கொடுத்து அவங்கள பண்ண சொல்கிறப்ப அது வந்து நல்லாவே இருக்கும். இங்கே வந்து 51 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியுது, ரொம்ப நேரம் தலைவர் யோசிச்சிருக்காரு உட்காந்து எழுதுறதுக்கு. அதனால தான். ஸோ இதுக்கு பதிலாக நான் இதே கொஷினை நான் லைட்டாக ட்வீக் பண்ணுறேன். ஹவு மச்
total revenue did we make from sales? இப்போ நான் சொல்லி பார்ப்போம் கைஸ். லிஸ்ட் டேபிள்லாம் உடனே முடிஞ்சிடும். இங்கே இந்த 2 ஸ்டெப் சரசரம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம பண்ண வேலையே. நெக்ஸ்ட் ஸ்டெப்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, கொரி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. செலக்ட் சம் டோட்டல் ரெவன்யூ. ஓகே, டோட்டல் ரெவன்யூ மேக் பண்ணுறோம். ஏன்னா குவான்டிட்டி வந்து ப்ரைஸ் வந்து அந்த டேபிளில் தான் இருக்கு. அதனால இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 22 செகண்ட்ஸ் விச் இஸ் ப்ரிட்டி குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். டோட்டல் ரெவன்யூ கிளியர் கொஷின், கிளியர் ஆன்சர், காம்ப்ளெக்ஸ் கொஷின் டேக் சம் டைம், யூனோ அந்த மாரி தான். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்டு நானும் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி நம்ம பண்ணோம். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். புரியலன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ SQL agent using SQL agent using GPT-5. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராஜெக்ட் ஆர் டூல் ரிவ்யூ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.